சோழாலயபுரம் பாரதியார் ரோட்ல கிரே ஸ்கூல் பக்கத்துல மரங்கள்லாம் கூண்டுல சிக்கி இருக்கு, வந்து ரெஸ்கியூ பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சுங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு போறதுக்கு மணி 1:45. நல்ல பசியோட தான் போனேன். அங்க போய் பார்த்தா 3 மரம் வரிசையா சிக்கி இருக்கு. 3 மரத்தையும் பார்த்தாச்சுங்க. பார்த்துட்டு பக்கத்திலேயே பார்த்தா ஒருத்தர் ஸ்நாக்ஸ் கடை வச்சிருந்தாரு. நல்லா நீட்டா வச்சிருக்காருங்க. ஸ்நாக்ஸ்ல எதுவும் டஸ்ட் படாம இருக்கிறதுக்கு சுத்தி கவர் போட்டு நல்லா நீட்டா வச்சிருந்தாரு. அதுவும் அப்பதான் ஃப்ரெஷ்ஷா பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு அதிரசத்தை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டேன். பசியா வேற இருக்கு, சரி கொஞ்சம் பக்கடாவும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டேன். சஞ்சய் வேணாம்னு சொல்லிட்டேன். சாப்பிட்டு உடனே போய் மரங்கள்லாம் ரெஸ்கியூ பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு பார்த்தா மரத்துல கூண்டு எவ்வளவு சிக்கி இருக்கோ அதை விட வயர் அதிகமா சிக்கி இருக்குங்க. கடைக்காரன் நல்லா சப்போர்ட் பண்ணாருங்க நம்மளுக்கு. சஞ்சய் இனிமேல் நான் வீடியோலாம் வரமாட்டேன் அப்படின்ட்டேன். பசங்களாம் ஓவரா ஓட்டுறாங்க மாமா, இனிமேல் நான் வீடியோக்கெல்லாம் வரமாட்டேன், நீ மட்டும் கட் பண்ணு, நான் கட் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுக்காதண்ணா, பசங்க அப்படி தான் கிண்டல் பண்ணுவாங்க, ஒன்றும் கட்டுக்கிறாரா அப்படின்ட்டேன். எல்லாத்தையும் சுற்றி கட் பண்ணியாச்சு. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளைகள், அந்த வெல்டு மெஸ் கேப் வழியா சின்ன சின்ன கிளைகள் வந்திருக்குங்க. அதனாலே அந்த வெல்டு மெஸ்ஸை வெளியில் எடுக்க முடியல. அதோட நிறைய இடங்கள்ல வெல்டு மெஸ் பார்த்தீங்கன்னா மரத்துக்குள்ளேயே பதிஞ்சிருக்கு. ரொம்ப டஞ்சனான இடமா இருக்கு. இவர் ஸ்நாக்ஸ் கடை வேற, அதில் வண்டியை ஒட்டி நிப்பாட்டி இருக்காரு. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷவர் வந்து ஒட்டி இருக்கு. கேபிள் நிறைய சிக்கி இருக்கு. ஐயோ போதும் போதும் ஆயிடுச்சு. அதோட வெள்ளை சட்டை வேற. மரமும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழுக்கா இருக்குங்க. இதை கட் பண்றதுக்குள்ள இந்த பழைய காலத்து வீட்டுல புகை கொண்டுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அப்புறம் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தடுத்து இன்னும் 2 மரமும் இருக்கு. சஞ்சய் இந்த மரத்துக்கு நீ ஹெல்ப் பண்ணி ஆகண்டான்னு சொல்லிட்டேன். சரி மாமான்ட்டான். அந்த மரத்துக்கு கூட வலையை ஈஸியாக வெட்டியாச்சு. மூணாவது மரமும் அதே மாதிரி தாங்க. ஒரு ஸ்லாப்பை ஒட்டி இருக்கு. ஸ்லாப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப தனிஞ்சிருக்கு. சுற்றி கல்லை வச்சு அடிக்கிருக்காங்க. ரொம்ப டஞ்சனாக இருக்கு. தலையில் வேற முட்டிக்கிட்டேன். அதுலேயும் சுற்றி கம்பிகள்லாம் வெட்டி விட்டு சஞ்சய் அவனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணணுமோ அதை வழக்கம் போல் பண்ணிட்டேன். ஒரு ஆள் தனியாக பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. இன்னைக்கு வழக்கம் போல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 மரத்துக்கு ஹெல்ப் பண்ணியாச்சு. நாளைக்கு எத்தனை மரம்னு சொல்லி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.